May I come in? वो क्या इतना बड़ा गैंगस्टर था? गैंग लेकर आने वाले होते हैं गैंगस्टर, वो अकेला. ஹாய் ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் ரொம்பவே சூப்பராக இருக்கேன். நம்ம சேனலில் வந்து வீடியோ போட்டு எப்படியும் ஒரு குறைந்தது 6-7 மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ போடாததுக்கு ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஸோ கொஞ்சம் ஒர்க்கில் இருந்தனால கொஞ்சம் வீடியோ இதில் வந்து இந்த சேனலில் நான் கொஞ்சம் கண்டுக்கிறது இல்லை. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் வீடியோலாம் போட முடியல. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வேறு லெவல் ஒரு அப்ளிகேஷன் தான் இன்றைக்கி நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். அதுவும் என்ன அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மணி ஏர்ன் பண்ணுற ஒரு பாக்கெட் மணி. நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் வந்துட்டு ஒரு பாக்கெட் மணி ஏர்ன் பண்ணுறது மாதிரி ஒரு, அதுவும் நம்ம பிளைண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே நல்லாவே அக்சசபிளாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆப் தான் இன்றைக்கி நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணி நம்ம மணி ஏர்ன் பண்ணுறது அப்படின்லாம் இந்த வீடியோவில் நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் மணி ஏர்ன் அப்படின்னு சொன்னாலே ஸ்கிப் பண்ணிட்டு போயிருப்பீங்க. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது பொதுவாக எல்லாருமே அப்படி தான். ஏன்னா நிறையவே வந்து ஃபேக் ஆப்ஸ்லாம் ப்ளே ஸ்டோரில் இருக்குது. ஸோ இந்த ஆப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜென்யூன் அப்படின்னு தான் ரிவ்யூலாம் நான் படித்து பார்க்கும்போது அப்படி தான் கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப் வந்து மேட் இன் இந்தியா. ஸோ இந்தியாவில் தான் இந்த ஆப்பை வந்து தயாரிச்சிருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ப்ரூஃப்லாம் அதிலே போட்டிருக்கிறாங்க. இது வரைக்கும் அவங்க எவ்வளோ பேமெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றது. அது மட்டும் இல்லாமல் ப்ளே ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா 4.5 ரேட்டிங் வரை கொடுத்துருக்காங்க அந்த அப்ளிகேஷனுக்கு. ஸோ அதனால் நீங்கள் வந்து தாராளமாக இதை யூஸ் பண்ணலாம். இன்னொரு டவுட் இருக்கும், இந்த மணி ஏர்ன் பண்ணுற அப்ளிகேஷன்லாம் ரொம்ப நாள் இருக்காது, உடனே பேருமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருக்க வரைக்கும் யூஸ் பண்ண வேண்டியதான். ஸோ ஏன்னா எல்லா ஆப்புமே அப்படி தான், அவங்களுக்கு டவுன் ஆயிடுச்சுன்னா அதை தூக்கிட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான். ஸோ நம்ம இருக்கிற வரைக்கும் இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா மணி ஏர்ன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே கைஸ். ஸோ நம்ம இப்போ இதில் எப்படி மணி ஏர்ன் பண்ணுறது அப்படின்றத இப்போ வாங்க பார்க்கலாம். இந்த ஆப்போட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, MatchMe அப்படின்றது தான் இந்த ஆப்போட நேம். ஸோ இப்போ வாங்க இந்த ஆப் ஓப்பன் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஆப்போட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ தேவைப்படுறவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த ஆப்புக்குள்ளே வந்ததும் உங்கள் கூகுள் அக்கௌண்ட் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியது மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அதை ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஓகே ஒரு நிமிஷம். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஓப்பன் நேவிகேஷன் ரோ ஃபஸ்ட் ஆப்ஷன், அப்புறம் என்னோட நேம், அப்புறம் நான் எத்தனை கோல்டு காயின்ஸ் சேர்த்து வச்சுருக்கேன்ன்றது காமிக்குது. ஸோ இதில் இப்போ நம்ம எப்படி மணி ஏர்ன் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இந்த ப்ளே வீடியோ கேம் அப்படின்னு. இது வந்து நமக்கு அக்சசபிளாக இருக்காது. மற்ற பீப்புள் எல்லாமே கண்டிப்பாக இதில் வீடியோ கேம், அவங்களுக்கு ஃப்ரீ டைம்ஸில் வீடியோ கேம் விளையாடி கண்டிப்பாக இதில் வந்து காசு ஏர்ன் பண்ணலாம். கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் நமக்கு இது கொஞ்சம் அக்சசபிளாக இருக்காது வீடியோ கேம்ஸ் வந்து. நெக்ஸ்ட் இது அப்புறம் ரெண்டாவது ஒரு ப்ளே கேம்ஸ் அண்ட் கோல்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து நமக்கு கொஞ்சம் இது வந்து அக்சசபிளாக தான் இருக்கும். இப்போ நான் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுற மாதிரிங்க. ஸோ இதில் வந்து MatchMe சிமிலர் இமேஜின்னு இருக்கு இல்லையா, ஃபஸ்ட் ஆப்ஷன். அந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் மட்டும் நமக்கு கொஞ்சம் அக்சசபிளாக இருக்காது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிக்சர் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு ஆல்டர்னேட்டிவான பிக்சரை நம்ம சூஸ் பண்ணோம். ஸோ இது வந்து ரீட் பண்ணாது. ஸோ அதனால் வந்து இதுவும் நமக்கு இதில் வந்து இந்த ஆப்ஷன் மட்டும் நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியாது. ஓகேவா? ஓகே கைஸ். இப்போ அப்புறம் ஸ்பின் நவ் ரியல் ஸ்பின் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து நமக்கு கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸ்பின்னுனால எல்லாருக்கும் தெரியும். ஸோ இப்போ நான் இதை கிளிக் பண்ணுறேன். இது ரொம்ப அக்சசபிளாக தான் இருக்கும். ஸோ இதில் கிளிக் பண்ணணும், டேப் டு ஸ்பின் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த டேப் டு ஸ்பின்னில் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, ஸ்பின் ஆகி முடிச்சிச்சு. நமக்கு இப்போ கிளைம் ரிவார்டு அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த கிளைம் ரிவார்டை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நம்ம இப்போ வந்து 20 கோல்டு நமக்கு இப்போ கிடச்சிருக்கு. ஸோ இதே மாதிரி நீங்கள் ஸ்பின் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸோ அதுக்கப்புறம் மூணாவது ஸ்க்ராட்ச் கார்டு அப்படின்னு இருக்குல்ல. ஸ்க்ராட்ச் கார்டுனால எல்லாருக்கும் தெரியும், ஜிபேல எல்லாம் நமக்கு ஸ்க்ராட்ச் கார்டு அடிக்கடி வரும். ஸோ அப்படின்றதுனால அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் ஸ்க்ராட்ச் கார்டு ஆப்லாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த ஆப்ஷனும். இந்த ஸ்க்ராட்ச் கார்டில் கிளிக் பண்ணுங்கள். இப்போ அதில் கிளிக் பண்ணதும் ஸ்க்ராட்ச் நவுன் இருக்குல்ல, இப்போ ஸ்க்ராட்ச் பண்ணலாம். ஸோ ஸ்க்ராட்ச் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஸோ இப்போ 15 கோல்டு நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ அதில் டபுள் டேப் பண்ணிங்கன்னா கிளைம் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துடும். ஸோ இந்த ஸ்பின் அப்புறம் இந்த ஸ்க்ராட்ச் கார்டு இது வந்து நம்மளால்
அக்சசபிளாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஓகே கைஸ், இப்போது இதில் வெளியே வந்துடலாம். அதுக்கப்புறம் இந்த வாட்ச் அண்ட் 2 டிக்கெட்ஸ் அப்படின்றது இல்லையா, இந்த இதில் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஆட் ப்ளே ஆகும். ஸோ இப்போதைக்கு நான் அது உங்களுக்கு காட்டல. இதில் கிளிக் பண்ணாலே அந்த ஆட் ப்ளே ஆகிரும். அந்த ஆட் ப்ளே ஆகி முடிஞ்சு அப்படின்னா நமக்கு ஒரு 2 டிக்கெட் கிடைக்கும். அந்த டிக்கெட்டை வச்சு நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அந்த டிக்கெட்டை வச்சு தான் நம்ம ஸ்பின்னு ஸ்க்ராட்ச்லாம் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நான் இப்போதைக்கு என்கிட்ட வந்து ஒரு 100 டிக்கெட்ஸ் போல் ஏற்கனவே சேமித்து வச்சுருக்கேன். ஸோ நீங்களும் இதை மாதிரி எவ்வளோ ஆடு பார்க்குறீங்களோ ஒவ்வொரு ஆடுக்கும் வந்து 2 டிக்கெட் கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த டிக்கெட்டை வச்சு தான் நீங்கள் வந்து ஸ்பின்னு ஸ்க்ராட்ச் கார்டு அப்புறம் அந்த ஒரு கலர் ஃபோட்டோ இருந்து இல்லையா, ஒரு ஃபோட்டோ கொடுத்து இன்னொரு ஃபோட்டோ சூஸ் பண்ணணும்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா. ஸோ அந்த மூணுமே இது மூலம் தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். இந்த டிக்கெட் இருந்தால் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கான ஆப்ஷன் தான் இந்த வாட்ச் ஆட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் சர்வே எடுக்கிறதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நீங்கள் இதில் போய் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 சர்வே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு சர்வேயும் உங்களுக்கு வந்து 1000 to 5000 வரைக்கும் உங்களுக்கு காயின்ஸ் கிடைக்கும். ஸோ சர்வேலாம் நான் இப்போ கம்ப்ளீட் பண்ணி காமிச்சேன் அப்படின்னா வீடியோ வந்து ரொம்பவே லெந்தியாக போகும். சர்வேனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் வந்து நான் அதுக்குள்ளெல்லாம் போகலை. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். அப்புறம் சர்வேக்கு அப்புறம் என்ன இருக்கும் அப்படின்னா டாஸ்க்கு கொடுத்துருப்பாங்க. டாஸ்க்குனாலே உங்களுக்கே தெரியும் என்ன அப்படின்னா, இதில் வந்து ஆஃபர் அப்படின்றது இல்லையா, இதுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி அதில் கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷனை பார்த்து நீங்கள் அந்த ஆப்பை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 3000 காயின்ஸ், சில ஆப்புக்கு வந்து 500 காயின்ஸ், 5000 காயின்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஆப்புக்குமே பார்த்தீங்கன்னா அதில் வந்து காயின்ஸ் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கான ஆப்ஷன் தான் இந்த வந்து டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்றது. நெக்ஸ்ட்டு ஸோ லீடர் போர்டு அப்படின்றதுல இது எதுக்கான ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து எவ்வளோ கோல்டு, அதாவது எல்லாரை விட அதிக கோல்டெலாம் நீங்கள் கலெக்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து லீடர் போர்டில் உங்கள் நேம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு போனஸ் ரிவார்டெலாம் கொடுக்குறாங்க. ஸோ அதுவும் வந்து இந்தியன் நம்ம மணி படி 500லேருந்து 5000 வரைக்கும் நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ ஓகேவா, அதை நம்ம வித்ராவும் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸோ நீங்கள் இன்வைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மணி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நீங்கள் இன்வைட் பண்ணிங்க அப்படின்னா. அப்புறம் ஃபாலோ, அதாவது அவங்க இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா இப்போ பாருங்கள், நான் ரிடீம் பண்ணிட்டேன் இதில் எல்லாமே. ஃபாலோ ஃபேஸ்புக், அதை அவங்க ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிங்கன்னா 500 கிடைக்கும். ஓகே, அப்புறம் இன்ஸ்டாகிராமு, அப்புறம் டெலகிராமு, அப்புறம் இந்தியன்ஸ் ஒன்லிக்குன்னு ஒரு சேனல் வச்சுருக்காங்க. ஸோ அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 500 காயின் கிடைக்கும். நான் எல்லாமே ரிடீம் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இவ்வளோ தான். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் இருக்க ஆப்ஷன். இதில் எப்படி பைசாவை கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 350 கோல்டு காயின் இருந்து அப்படின்னா உங்களுக்கு 1 ரூபி இந்தியன் மணி படி. உங்கள்கிட்ட 3500 கோல்டு காயின்ஸ் இருந்து அப்படின்னா உங்களுக்கு 10 ரூபீஸ் கிடைக்கும். அதுவும் நீங்கள் வந்து ஒரு டிக்கெட் ஒருத்தையும் நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு 150 ஒரு ஆடு வந்து 15 to 20 செகண்ட் தான் இருக்கும். ஸோ அதை பார்த்து நீங்கள் வந்து ஒரு குறைஞ்சது ஒரு 50-55 இல்லாமல் எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 1 hour 2 hourலேயே நீங்கள் வந்து ஈஸியாகவே 10,000லாம் நீங்கள் அடிச்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா அந்த டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 250 கோல்டு காயின்ஸுக்கு வந்து நமக்கு வந்து 1 ரூபீஸ் கிடைக்கும். ஸோ அது வந்து அதனால் நீங்கள் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணாலுமே உங்களுக்கு ஈஸியாகவே நீங்கள் வந்து இதில் மணி ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அப்புறம் உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், வித்ட்ரா எப்படி பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தோணும். ஸோ நான் வந்து 2670 காயின்ஸ் வச்சுருக்கேன் கோல்டு. ஸோ இன்றைக்கி வந்து எனக்கு 3 ரூபா தான் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ ஒவ்வொரு நாளும் அது கன்வெர்ட் ஆகும். இப்போ பாருங்கள், மேலே டைம் ஓடிட்டுருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 20 hour 45 minutes செகண்ட் அப்படி ஓடிட்டுருக்குது. ஸோ இது ஓடி முடிஞ்சதும் நம்மகிட்ட எத்தனை கோல்டு காயின்ஸ் இருக்கோ அதெல்லாம் கனெக்ட் பண்ணி நமக்கு இது வந்து எனக்கு இப்போ 3.50 தான் வாலெட்டில் இருக்குது. ஸோ ஒவ்வொரு நாளும்
நம்ம எவ்வளோ கோல்ட் காயின்ஸ் கலெக்ட் பண்ணுறோமோ அதை நெக்ஸ்ட் நாள் தான் நமக்கு வந்து நம்ம கரன்சியாக கன்வெர்ட் பண்ணி கொடுப்பாங்க இந்த டைம் முடிஞ்சதுக்கப்புறம். ஓகேவா? இப்போ இதில் இந்த என்னோட பேலன்ஸ் சொல்லுது இல்லையா, இதில் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதில் தான் நம்ம வித்ரா பண்ணதுக்கான ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து 3.50. இதில் உங்கள்கிட்ட 35 rupees இருந்தாலே நீங்கள் வந்து வித்ரா பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நான் வந்து இதில் வந்து என்னோட கூகுள் பே யூபிஐ ஐடியை ஆட் பண்ணி வச்சுருக்கிறேன். யூபிஐ ஐடியை வச்சு நீங்கள் வித்ரா பண்ணீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட வந்து 4 rupees அவங்க பிடிப்பாங்க. ஓகேவா? இப்போ இந்த வித்ரா அப்படின்றதுல இதில் கொடுத்தீங்க அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் வித்ரா பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் 35 தான் ஃபஸ்ட்டு. 35 ரூபா இருந்தால் நீங்கள் வித்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 70. நீங்கள் 700 ரூபா வரைக்கும் ஒரு நாளில் உங்களால் வித்ரா பண்ணிக்க முடியும் அப்படின்றத போட்டிருக்காங்க. உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணுமோ அதில் கிளிக் பண்ணிட்டு இதில் வித்ரா கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வித்ரா போயிடும். அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த வேலெட்டுக்குள்ளே போகும்போது உங்களுக்கு வந்து யூபிஐ ஐடியா இல்லை பேங்க் ட்ரான்ஸ்ஃபரா அப்படின்றது கேட்கும். நீங்கள் அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நான் ஏற்கனவே ஆட் பண்ணி வச்சதுனால எனக்கு அது எதுவுமே கேட்கல. ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே உள்ள கூப்பிட்டு போயிடுச்சு. ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டாக உள்ளே போனீங்க அப்படின்னா நீங்கள் யூபிஐ ஐடி வச்சு வித்ரா பண்ண போகிறீங்களா அல்லது பேங்க் ட்ரான்ஸ்ஃபரா இல்லது பேபாலா அப்படின்ற மாதிரி கேட்கும். ஸோ உங்களுக்கு எது கன்வீனியண்டாக இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதை கொடுத்து நீங்கள் வித்ரா பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுதான் இந்த ஆப்போட யூசேஜ். நீங்கள் வந்து கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் ப்ளே ஸ்டோரில் வந்து ரிவ்யூ பண்ணிங்க. நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு மணி ஏர்ன் பண்ணுற அப்ளிகேஷன் வேணும் அப்படின்னா மறக்காமல் நமக்கு ஒரு லைக் பண்ணி விட்ருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி விட்ருங்க. அப்புறம் எப்பவும் சொல்கிறது தான், கொஞ்சம் நம்ம சேனலை அப்படியே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு அப்படியே போயிருங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு போயிருங்க. ஓகேவா? ஓகே கைஸ், இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களை சீக்கிரமே சந்திக்கிறேன். ஓகேவா? ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.